ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் வந்து நேற்று எப்படிங்க இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய வாலட்டிலிட்டின்னு சொல்லலாம். அதாவது மார்னிங்லலாம் ஒரு $65 இருந்து நமக்கு $63.60 கிட்டத்தட்ட ஒரு $2 இறங்கி $2 ஈவினிங்க்கு மேலே நமக்கு வந்து மேலே வந்தது. ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா க்ளோஸுக்கு கீழே வந்து ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது கண்டினியூஸாக கொஞ்சம் ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு தான் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கனால கண்டிப்பாக வந்து அகைன் வந்து ஒரு செல்லிங் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படியே பை போனாலும் மறுபடியும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து 66.47 தான் நமக்கு வந்து போயிட்டு கீழே வந்து இறங்குற மாதிரி இருக்கும். ஓகே, எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் இல்லைன்னா ஒன் சைட் செல்லிங் மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து எதிர்பார்க்கலாம். க்ரூட் ஆயிலோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் அவுட் பாயிண்ட் தான் பார்க்கணுமே தவிர நம்ம வந்து செல்லிங் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணோம்னா இங்கே பண்ணலாம். பட் அவ்வளோ தூரம் இன்றைக்கி வந்து வருமானு தெரியல. நமக்கு வந்து நேற்று எக்ஸாக்டாக மார்னிங்லலாம் தெரிஞ்சது. ஸோ எப்படியும் வந்து ஒரு ஃபால் இருக்கும் அப்படின்னு ஒரு 150 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே இறங்கி மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து ஈவினிங்க்கு மேலே ரெக்கவரி வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம யூஎஸ் ஆயில் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு வேகமாக கீழே இறங்கிட்டு இருக்கனால கண்டிப்பாக ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கலாம். 60,040 தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான செல் சைடு பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இதுக்கு கீழே ஓப்பனிங் வச்சது அப்படின்னா கண்டினியூஸாக 5826 வரைக்கும் மறுபடியுமே கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரூட் ஆயில வந்து இருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டபுள் பாட்டம் சப்போர்ட். ஸோ 5826ங்கிறது சப்போர்ட் ஜோன். 60,040 பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பனிங் வச்சது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து செல்லிங் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லாமல் இதுக்கு மேலே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மேலெல்லாம் ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இந்த இடத்துலயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு 6116. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த மூமெண்ட்ல ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 6116. எப்படியும் பார்த்தீங்கன்னா 6040 பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் நமக்கு கீழே ஓப்பனிங் கொடுக்கும் அதிகபட்சமாக. ஸோ அதனால இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் ஒரு செல்லிங் ப்ரெஷர்லாம் முடியறதுக்கு சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில்ல வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா வந்து நேற்று வந்து டிமாண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா வந்து 36.00B வந்து ஃபோர்காஸ்ட். ஆக்சுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -52.00B. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து டிமாண்ட் இருக்கிற மாதிரி தான் நேற்று நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பிரேக் அவுட் ஜோன் தான். 257.4ங்கிறது ஒரு பைசைட் பிரேக் அவுட். மறுபடியும் இதுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக 267.2 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து இருக்கு. ஸோ சப்போர்ட் கிடையாது. ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலுமே நமக்கு 257.4 பிரேக் அவுட் பண்ணால் 267.2 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஏன்னா இன்வென்ட்ரி டேட்டா டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. ஸோ அதனால கண்டினியூஸாக கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டு என்னதாங்க ஆகுது அப்படின்னா ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் இறங்குது. ஸோ ஒரு வாலட்டிலிட்டியாக தான் இருக்கு. ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியரிஷ்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு $13 வந்து பியரிஷ்ல ஓப்பன் ஆகி இறங்கிட்டு இருக்கு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் M6ல செல்லிங் தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் ஜோன் தான். ஓகேங்களா? இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 1,60,157. ஸோ இங்கேருந்து இறங்குனது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு 2000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நமக்கு வந்து கோல்டில் இருக்கு. ஸோ கோல்டோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 1,60,157. நெக்ஸ்ட் வந்து சில்வர் பார்க்கணும். இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து செல்லிங் தான், பையிங் கிடையாது. இப்போ சில்வர் எல்லாம் எடுத்துக்கிட்டால் $0.28 வந்து பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. பட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் சில்வர் வந்து நிற்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப சில்வரோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 2,63,296. ஸோ இன்னைக்கு மட்டும் சில்வரோட சப்போர்ட் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஏன்னா ஒரு ஒன் சைட் செல்லிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2,63,296ங்கிறது நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம்
கண்டிப்பாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்தால் மட்டும் செல்லிங் எடுக்கலாம், இல்லைனா பையை பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். காப்பருக்கான இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1200. ஓகேங்களா, 1200 தான் இன்னைக்கான காப்பருக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடம் வந்தால் மறுபடியும் மேலே வரத்துக்கு 1012 வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் மேலே போயிட்டு இருந்தது, அதாவது ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்து அகைன் வந்து மேலே போனது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃபால் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். க்ரூட் ஆயில் வந்து செல்லிங் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஏன்னா பையிங் வந்து இன்னும் போகலை. நான் கிட்டத்தட்ட $66.47 டச் பண்ணிவிட்டு வேகமாக இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ கண்டினியூஸாக நமக்கு 62.20 வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் அவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். நேற்று லோ வரைக்கும் வந்தாலே போதும், நமக்கு க்ரூட் ஆயிலில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகிடும். ஒரு 5826 வரைக்கும் அகைன் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் வந்து உங்களுக்கு பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.